3 வாரமாக ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி அமெரிக்கா இப்போது சற்று சமாதான மூடிற்கு வந்துள்ளது. விளைவாக கடந்த திங்கட்கிழமை 5 நாட்கள் போர் தாக்குதல் நிறுத்தி வைப்பதை அறிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். நேற்று ஈரான் போர் அமைதிக்கான 15 பரிந்துரைகள் முன்மொழிந்துள்ளார். அதில் ஈரான் என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் தற்போது தங்களிடமுள்ள அணுசக்தி கட்டமைப்புகளை கலைக்க வேண்டும், அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்ய மாட்டோம் என்றும் ஈரான் வாக்கு கொடுக்க வேண்டும். ஈரானிய பிரதேசத்தில் யுரேனியம் செறிவூட்டல் நடைபெறக்கூடாது. ஈரான் தங்களிடமுள்ள சுமார் 450 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை சர்வதேச அணுசக்தி முகமையிடம் விரைவில் ஒப்படைக்க ஒத்துக்கொள்ள வேண்டும். நடன்ஸ், இஸ்பகான் மற்றும் ஃபோடோ அணுசக்தி நிலையங்கள் அகற்றப்பட வேண்டும். சர்வதேச அணுசக்தி முகமை மற்றும் ஐநா அணுசக்தி பார்வையாளர்கள் ஈரான் முழுவதும் சோதனையிட முழு அனுமதியையும் வெளிப்படைத்தன்மையும் தர வேண்டும். ஈரான் தங்களது பிராந்தியத்தில் பயங்கரவாதிகள் போன்றவர்களை கொண்டு செயல்படுவதை நிறுத்த வேண்டும். அந்த பிராந்தியத்தில் இருக்கும் பயங்கரவாதிகளுக்கு நிதி, ஆயுதம் போன்றவற்றை வழங்குவதை ஈரான் நிறுத்த வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும். அது சுதந்திரமான கடவுளை பாதையாக செயல்பட வேண்டும். ஈரானின் ஏவுகணை திட்டத்தில் அதன் தயாரிப்பு எண்ணிக்கையும் அது சென்று தாக்கும் தூரத்தையும் குறைக்க வேண்டும். எதிர்காலத்தில் ஈரான் ஏவுகணைகளை பயன்படுத்தினாலும் அது தற்காப்பிற்காக மட்டுமே இருக்க வேண்டும். இவற்றை செய்தால் ஈரானுக்கு என்ன கிடைக்கும்? ஈரான் மீதுள்ள முழு தடையும் நீக்கப்படும். புஷேர் அணுமின் நிலையத்தில் மின்சார உற்பத்தி உட்பட ஈரானின் குடிசார் அணுசக்தி திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு அமெரிக்கா உதவும். ஈரான் மேலே சொன்னவற்றை மீறினால் மீண்டும் முழு தடை விதிக்கப்படும்.